9:15 பிற்பகுதி கனம் பொருந்தினவருமே தலை, பொய்ப்போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். பொய்ப்போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். இப்ப புரியுதா உங்களுக்கு? அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களை 1/3 இழுத்து பூமியை வளை தள்ளியதுன்னு என்ன அர்த்தம்? அது பொய்ப்போதகம் பண்ணி. ஏவாள்கிட்ட பொய்ப்போதகம் பண்ணிச்சா? ஆமா. இந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் தேவர்களை போல ஆவீர் என்று தேவன் அறிவார். என்ன அர்த்தம்? எம்எல்எம் பண்ணுகிறது. மல்டி லெவல் மார்க்கெட்டிங். மல்டி லெவல் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க? உங்களை பூஸ்ட் பண்ணி மேல தூக்கி விடுவாங்க. பெரிய பணக்கார பாருங்க, அவர் ஆடியில் வந்திருக்காரு. போன மாசம் தான் ஜாயின் பண்ணார். இனி போகும்போது ஆடிட்டு போவார். ஆடியில் வந்துட்டு ஆடிட்டு போவார். சொல்றாங்களா? நீ தேவை கடவுள் மாதிரி மாறிடணும் பிரதர். நீங்க வாங்க பிரதர், இந்த சபை இருக்கு பிரதர். இந்த சபையில் வந்துட்டு நீங்க நல்லா பைபிள் பற்றி நல்லா சொல்றீங்க, ரொம்ப பிரமாதமா இருக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, இங்க வாங்க. 2 ஃபாரினர் வராங்க, இந்த பெரியவர் வராரு. நீங்க அங்க வாங்க, அவட்ட உங்க சப்ஜெக்ட்ல சொல்லுங்க. சும்மா சப்ஜெக்ட் சொல்றதுக்காக தான் கூப்பிடுறேன். ஓ வெரி கிரேட், வெரி ஃபேண்டாஸ்ட். நீங்க ஒன்று பண்ணுங்க. நீங்க ஃபாரின் வரீங்களா? பாஸ்போர்ட் இருக்கா? இருக்கு. வரீங்களா? நான் எனக்கு என்ன தோணும், ஃபாரின் எங்க? அமெரிக்கா. நீங்க 2 மாசம் நீங்க அங்க வந்துருங்க. நீங்க ஃபேமிலியா வாங்க, எவ்வளவு பேர் வேணாலும் வாங்க. நான் என்ன பண்ணுவேன், நான் போனோடனே என்னாகும் பாருங்க, இவ்வளோ இருக்கு இந்த இடத்துல. நீங்க ஒரு சொல்லுங்க, ஒரு இடம் சொல்லுங்க, ஒரு 10 ஏக்கரை நான் உங்களுக்கு வாங்கி தர்றேன். எதாவது சொன்னாங்கன்னு வைங்க, மனசு மாறும் இல்லை? இந்த இடத்துல பொய்ப்போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசிய வாள், அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து பூமியில தள்ளிச்சு. அதான் நோவா காலத்தில் நடந்தது. ஏமாத்திச்சு இல்லையா? அது பிள்ளை என்ற ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அதற்கு முன்பாக சென்றது. பிள்ளையை அந்த தாய் பெற்றவுடன் அதை பட்சித்து போடுவதற்காக நின்றது. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? அது எந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோபு எழுதுறாரு 26:13. யோபு 26:13. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரிக்கிறாராம். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை. அவருடைய ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உண்டாக்கியது. இப்ப புரியுதுங்களா? நட்சத்திரத்தை சர்ப்பத்தை கூட கனெக்ட் பண்ற. ஆனா நாம என்ன பண்றோம்? அவருடைய நட்சத்திரம்னு சொன்னோம்.